அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் வஅலா அலிஹி வஸஹ்பிஹி அஜ்மைன் அம்மாபாத். இன்று நாம் அஸ்பாபுல் ஹதஸ், அதாவது தொடக்குகளை ஏற்படுத்தக்கூடிய காரணங்களை பற்றி பார்ப்போம். அஸ்பாபுல் ஹதஸ் எனும் பொழுது இரண்டு விதமான தொடக்குகளை பற்றி நாம் அறிந்து வைக்க வேண்டும். அதில் ஒன்று தான் அல் ஹதஸுல் அஸ்கர். அல் ஹதஸுல் அஸ்கர் என்கிறது சிறு தொடக்கு. சிறு தொடக்கும் என்னும் பொழுது வுலு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் சிறு தொடக்கில் இருக்கிறார். அடுத்தது அல் ஹதஸுல் அக்பர், பெரும் தொடக்கு. அதாவது குளிப்பு கடமையாகக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் பெரும் தொடக்கில் இருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் 4 காரணங்களின் மூலமாக அல் ஹதஸுல் அஸ்கர் உண்டாகிவிடும், அதாவது சிறு தொடக்கு உண்டாகிவிடும். அதில் முதலாவது விடயம்தான் அல் ஹாரிஜு மின் கொபுலின் அவு துபுரின். கொபுல் என்ற முன்துவாரம், அது ஆணுடையதாக பெண்ணுடையதாக இருக்கலாம். துபுர் என்ற பின்துவாரம், ஆணுடையது பெண்ணுடையதாக இருக்கலாம். இவைகளின் மூலமாக வளமையாக வெளியாகக்கூடியது தான் மலம், ஜலம். இதனை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் அவு ஜா அஹதும் மின்கும் மினல் காயித், சூரத்து நிசாவுடைய நீண்ட ஆயத்தில் 43வது வசனத்தில் கூறப்படுகின்றது, உங்களில் ஒருவர் மலம் கழிப்பதற்கு சென்றுவிட்டால் என்பதின் மூலமாக அதை உலுவை முறிக்கும். அதாவது இது வளமையாக வெளியாகக்கூடியது. அவ்வாறைத்தான் சலம், சிறுநீர் வளமையாக வெளியாகக்கூடியது. இவைகளின் மூலமாக உலு முறியும். வளமைக்கு மாற்றமாக வெளியாகக்கூடியவைகளும் இருக்கின்றது. இதன் மூலமாகவும் உலு முறியும். அதாவது தூத் என்று சொன்னால் அரபியில் புழுக்கு சொல்லப்படும். ஹசாத், அதாவது சிறிய கல் ஏதேனும் வெளியாகலாம். சிறுநீர் நோய் உள்ளவர்கள் அல்லது சில அப்பெண்டிசைட்டிஸில் பாதிக்கப்பட்டவர்கள், கல் அவர்களுடைய சிறுநீரகத்தின் மூலமாக உருவாகி அது வெளியாகிறதின் காரணமாகவும் உலு முறியும். இந்த அடிப்படையில் சாதாரண ஒரு நேரத்தில் ஒருத்தர் தன்னுடைய மறைவிடத்தில் இருந்து ஏதேனும் வெளியானதை காண்கிறார், அது ஒரு சிறிய கல்லாக இருந்தாலும் சரிதான், இது உலுவை முறிக்கும். இந்த அடிப்படையில் இந்த உலுவை முறிக்கும் காரணங்களை பற்றி பேசக்கூடிய இமாம்கள் பெரும் ஆராய்ச்சியை செய்து இவ்வாறான ஒரு மஸ்அலாவை முன்வைக்கிறார்கள். ஒரு மனிதனுடைய தொப்புளுக்கு கீழால் ஒரு குழாய் போடப்பட்டிருக்கிறது. அத்துடனே அவருடைய வளமையாக மலசலம் வெளியாகக்கூடிய உறுப்புகள் அடப்பட்டு கிடக்கிறது. பொதுவாக அந்த உறுப்பின் மூலமாக மலசலம் வெளியாகிறது கஷ்டமாகும் பொழுது தான் இவ்வாறான குழாய்கள் பொருத்தப்படும். இந்த அடிப்படையில் பொருத்தப்பட்ட குழாய் தொப்புளுக்கு கீழாக இருக்கும் என்றால் அந்த குழாயில் இருந்து வளமையாக வெளியாகக்கூடியதோ வளமைக்கு மாற்றமாக கொஞ்சமாக வெளியாகக்கூடிய ஏதேனும் வெளியே வருவதின் மூலமாக உலு முறிந்துவிடும். ஆனாலும் இந்த குழாய் பொருத்தப்பட்டிருக்கின்றது தொப்புளுக்கு மேலால். இந்த சந்தர்ப்பத்தில் வளமையாக வெளியாகக்கூடிய மலசலம் வெளியானாலும் கூட உலு முறிய மாட்டாது என்கிறதனை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே உலு எந்த அடிப்படையிலையும் ஏதேனும் ஒரு வஸ்து, கண்ணுக்கு விளங்கக்கூடிய ஒரு பொருள் வெளியாவதின் மூலமாக உலு முறிந்து விடும். ஆனாலும் கூட ஒரு மனிதனுக்கு மணி வெளியாகிறது, ஆணுக்கு மணி வெளியாகிறது. இந்த மணி குளிப்பைத்தான் கடமையாக்குமே தவிர உலுவை முறிக்க மாட்டாது. ஒருவர் தற்போது குளித்துவிட்டு வந்தார், உலுவும் செய்துவிட்டு வந்தார். இவர் அப்படியே பூமியில் பித்தட்ட இடம்பாடாக்கி தூங்குகிறார். அவருடைய பித்தட்டு பூமிக்கு அடைப்பட்டு கிடக்கிறது. இந்த நேரம் இவருக்கு மணி வெளியாகிவிட்டால் உலு முறிய மாட்டாது. இவர் அப்படியே தண்ணீரில் நியத்தை வைத்து மூழ்கிட்டு வருகின்றாள் என்றால் அவர் மீண்டும் உலு செய்ய தேவல்ல. அவருடைய குளிப்போட ஏற்கனவே இருக்கும் உலு அவருக்கு சமமாகிவிடும், அது அவருடன் சேர்ந்து விடும். மேலும் இதே நிலைமையில் ஒருவர் குளித்து உலுவெல்லாம் செய்துவிட்டு வந்துட்டார். இப்பொழுது ஒரு இச்சைக்குரிய சூரத்தொண்டை, ஒரு படத்தை, ஒரு காட்சியை
அல்லது ஒரு இச்சையோடு ஒரு பெண்ணை இவர் உற்று நோக்கிறார், இன்ற நேரம் அவருக்கு மணி வெளியாகிவிட்டாலும் அவருடைய உலுவை முறிக்க மாட்டாது. மாறாக அவர் குளித்து சுத்தமாக வேண்டும், ஜனாபத்துக்காக வேண்டி அவர் குளிக்க வேண்டும். மேலே கூறியவாறு அவர் ஷவரில் போய் நியத்தை வைத்து குளித்தார், அல்லது அவர் ஒரு குளத்திலேயோ ஒரு பெரும் நீர் தாங்கி ஒன்றிலேயோ குளித்துவிட்டு வெளியேறி விடுவார் என்றால் அவருக்கு மீண்டும் உலு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய உலுவை அது முறிக்க மாட்டாது. மேற்கொண்டும் சில விடயங்களை அவதானிப்போம். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில்